ராஜராஜன் நேரம் இது, ராஜராஜன் நேரம். என்னை போருக்கு கொண்டு விட்டால் வாளெடுத்து எவ்வளவு பெரிய 3 முதலமைச்சரை மோதி இருக்கிற, கட்டிய வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ கோடிய வாழ்க்கையில் இழந்தது உண்டு. ஆனால் தாடியை மட்டும் இழந்ததே இல்லை, கூடவே தன்னம்பிக்கை இழந்ததே இல்லை. ஏன்னு கேட்டால், நான் வரும்போது மெட்ராஸ்க்கு வரும்போது என் கூட கோடி வரல, நான் வச்சிருந்த தாடி மட்டும்தான் வந்தது. இந்த தாடியோடு தான் வந்தேன், தன்னம்பிக்கையோடு தான் வந்தேன். மெட்ராஸ்க்கு வந்தப்போ பொட்டியோடு வரல, ரயில் பொட்டியோடு தான் வந்தேன், ஹார்மோனிய பொட்டியோட மட்டும்தான் வந்தேன். தன்னம்பிக்கையில் இன்னைக்கு நின்றுட்டேன். நான் தன்னம்பிக்கையில் நிற்கிறேன்னா என் பேர் அப்படி உள்ள தன்னம்பிக்கை உள்ள டி ராஜேந்தர், வீரமான ராஜேந்தர் 69 பேருக்கு என் கையால் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பயந்தேன். ஏன் தெரியுமா? எல்லாம் வாழ்ந்தவங்க இன்றைக்கு மேலும் வாழ துடிக்கின்றீர்கள். உங்களை வாழ்த்தக்கூடிய அளவுக்கு எனக்கு வயசு இருக்கான்னு தெரியல, பயந்துக்கிட்டே அச்ச உணர்வுல என்னடா என் பேர் இப்படி போட்டாரு இருந்தேன். ஆனால் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு மனசு இருந்ததுனால வந்தேன். என் மனைவிகிட்ட சொல்லிட்டே வந்தேன், இவங்களாம் நல்லா வாழணும். இந்த இதோட பெரிய நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு அவங்க திருமணத்தை திரும்ப பண்ணிக்கிறாங்களே, இவங்க நல்லா வாழணும், இறைவன்கிட்ட வந்து எனக்கா நீ வேண்டிக்க, அவங்களாம் நல்லா இருக்கணும். என் கட்ட மனைவி விட்ட நான் உயிரில் ஒரு விஷயம் என் மனைவியை கைப்பிடித்து இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து சிலம்பரசன் என்ற பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழ் மகனை, குரலரசன் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னொரு தமிழ் மகனை, தமிழ் இலக்கியா என்று பெயர் சுட்டக்கூடிய அளவுக்கு 3 முக்கணிகளை பெற்றெடுத்து வாழ்க்கையிலே வாழ்ந்து என் மகனை இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்த வைக்கல என்னை ஆண்டவன் வச்சிருக்கிறான். அப்படி வாழ்ந்தவன் என்ற முறையில் உங்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சதில் ஒரு தாயாக இருக்கக்கூடியவங்களுக்கு, என்னுடைய தங்கைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு, என் சகோதரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு தங்கைக்கு ஒரு கீதத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலே ஆனந்த கண்ணீர் அடையக்கூடியனா, இத்தனை தாய்மார்களுக்கு இப்படி ஒரு திருமணத்தை நடத்தி வைத்ததில் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றேன். ஒரு தமிழனா நின்று ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். அப்படி ஒரு ஆனந்தத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ராஜராஜன், இந்த ராஜராஜன் இப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்ததில் இன்னொரு மேட்டர் அவர் பண்ணுறார். எனக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் யார், நான் பல மேடையில் கூட திமுகவில் கொள்கை பரப்பு செயலராக அத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன். 3 முதலமைச்சர்களை எதிர்த்து போராடியவன் பல அரசியல் மேடை, எந்த மேடையிலையும் எனக்கு மாலை போட்டால் இன்ன வரைக்கும் மலர் கிரீடத்தை தலையில் வச்சுக்கிட்டதே கிடையாது. ஏன்னு கேட்டால், நான் இதெல்லாம் முடி, நான் நம்புறது என் தலை முடி, இது வணங்கா முடி. நான் முடி அரசன்னா இந்த முடியை மட்டும்தான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிரீடெல்லாம் வாழ்க்கையில் வரும் போகும். நான் அதே மாதிரி எம்எல்ஏ பட்டத்தை நான் வாழ்க்கையில் போட்டுக்கிட்டதே இல்லை. என் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா திமிரானவன் நினைப்பேன் சில பேர். டி ராஜேந்தர் எம்ஏன்னு தான் போடுவேன். நான் படித்து வாங்கின பட்டம் தான் எனக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கும். இந்த எம்எல்ஏ பட்டம்லாம் வரும் போகும், அதெல்லாம் நம்புறதே கிடையாது. நான் நம்புறது என்னுடைய ஆன்மாவை மட்டும்தான். என்னுடைய ஆன்மா சுத்தமாக இருக்கணும், என்னுடைய வார்த்தைகள் சத்தமாக இருப்பதை போல என் வாழ்க்கையும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சிவனே போற்றி சிவனே போற்றின்னு நான் ஒவ்வொரு நாள் வாழறேன். நான் அல்லாஹ் பற்றி பாடினாலும் இன்ஷா அல்லான்னு சொல்றதுனால தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். நல்லா எனக்கு அல்லலுயாவும் ஒன்று தான், அல்லாஹ் ஒன்று தான், ஆஞ்சநேயா ஒன்று தான். இறைவன் ஒளிமயமானவன், மதத்தை அப்பாற்பட்டு நான் இருக்கிறேன். வரும்போது கூட நான் தாமதம் வந்திருக்க மாட்டேன். வெளியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரோடையை மாற்றி விட்டாங்க, தாமதத்துக்கு கூட நான் சொந்தக்காரனாக இருக்க மாட்டேன். ஏன்னா அதில் கூட தாமதம்னா மதம் இருக்கு. கரெக்டாக வரணும்னு நினைக்கக்கூடியவனா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தாலியை எடுத்து கொடுத்து கட்டணுங்கிறதுல அவ்வளோ அக்கறையாக இருந்தேன். ஏன்? அது மகர லக்னம்னா அந்த லக்னத்தில் தாலி கட்டணும். இன்றைக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 69 கூட்டினா 15 கூட்டினா 6 கல்யாணம். இன்னைக்கு சுக்கிரனோட என்னென்ன 1, சூரியன் 1, சந்திரன் 2, குரு 3, ராகு 4, புதன் 5, சுக்கிரன் 6, கேது 7, சனி 8, செவ்வாய் 9. ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு எண். நான் என்னையும் நம்புறேன். அதான் எனக்கு எண் கணிதமும் தெரியும், எண் கணிதமும் தெரியும் சொன்னேன். எனக்கு நியூமராலஜியும் தெரியும், எண் கணிதமும் தெரியும். எண் கணிதம் ஜாதகப்படி எனக்கு தெரியும். இல்லாட்டா 3 முதலமைச்சர் எடுத்துட்டு டி ராஜேந்தர் தமிழ்நாட்டில் வாழ்ந்துருவானா? 3வது வீட்டில் இருக்கிறவனை எதுக்கிறதுக்கே 300 தடவை இந்த நாட்டில் அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான்.
3 முதலமைச்சரை ஏற்று வாழ்ந்திருக்கிறேன் வரைக்கும் முடியுமா? எந்த உச்சாணி கும்பல இருக்கிற நடிகனோட படத்துக்கு ஸ்டாருக்கு எதிராகவும் படம் ரிலீஸ் பண்ணுவேன். நான் ஸ்டார் எல்லாம் நம்புறதில்ல, 27 ஸ்டாரை மட்டும்தான் நம்புவேன். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, என்ன ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதினு இப்படி நட்சத்திரங்கள் 27 இருக்குது. எதுக்காக சொல்ல வர? நோ ஜோசியக்காரங்கிறதுக்காக இல்லை. எனக்கு ஜாதகம், வாழ்க்கையில் இவர் பல விஷயத்தை சாதகமாகவே பண்ணுறாருன்னா எனக்கு சாதிக்கவும் தெரியும், ஜாதகமும் தெரியும். அதனால சொல்கிறேன். அப்படி உள்ள ராஜேந்தர், என் கணிதம் தெரிந்த ராஜேந்தர் இன்னைக்கு 69 பேருக்கு கல்யாணம், கூட்டுனா 6. திருமணத்தை நடத்த முற்பட்ட ராஜராஜனுடைய முதல் எடுத்து 6 கூட்டி வந்தது T6. இப்படி பல 6. இந்த 6கள் கூடி உங்கள் திருமணத்தை நடத்தியதால் உங்கள் வாழ்க்கை ஆகட்டும் வற்றாத பாலாறு, தேனாறு, கங்கை ஆறு. அப்படி ஆக வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும். இது எங்களோட ஆசை. குழந்தை கூட தான் நீ சின்ன வயசுல வேணா நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லுது. என் பையன் கூட சின்ன வயசுல நான் பெரிய நடிகன் ஆகணும், சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா ஆசை. குழந்தை ஆசைப்படுற மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும், நான் உங்கள் பிள்ளை மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். இப்படி என்னை இந்த திருமணத்தை கூட்டு வந்த ராஜராஜன் என்ன மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான ஆள். அந்த தன்னம்பிக்கையோடைய உச்ச வெளிப்பாடு 2010 நான் ஏதோ ஒரு பதவிக்கு வரலாம், அது அவரோட ஆசை, அது அவருடைய ஆசை. அந்த ஆசை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் தமிழன் வந்ததா, இல்லை என் தன்னம்பிக்கையை பார்த்து வந்ததா, என் நெஞ்சுரத்தை பார்த்து வந்ததா, என் ஆன்மீகத்தை பார்த்து வந்ததா, எனக்கு இருக்கும் ஆற்றலை பார்த்து வந்ததா, என்னிடத்தில் இருக்கும் பாசத்தை பார்த்து வந்ததா, என்னிடத்தில் இருக்கும் பண்பை பார்த்து வந்ததா, நான் அவரிடத்தில் வைத்திருக்கும் அன்பை பார்த்து வந்ததா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மனிதர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கையை நான் பார்த்தேன், அவருடைய ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். பேரியல் நிபுணராக இருக்கக்கூடிய இவர் இத்தனை பேருக்கும் பேர நான் வாழ்க்கையில் கச்சாரை கச்சார் காமுருவார். ஏன்னா மூமெத்தாவை நான் என்னால் உணர முடியுது. அந்த தமிழ் பாஸ்கர் ராஜால ஏன் என்ன உணர முடியுது? அந்த திறமை. கச்சாரை கச்சார் காமுருவர். நான் எந்த ஜோதிடன் ஆளாலும் சரி, எப்பேற்பட்ட எண்ணியல் நிபுணரானாலும் சரி, பெயரியல் நிபுணரானாலும் சரி, நான் அவங்களோட உட்காந்து வாதம் பண்ணுவேன், ஆர்கியூ பண்ணுவேன், போராடுவேன். என்ன ஏன் நீ பெயரியல் நிபுணர் தான் இவர்கிட்ட நான் வாதம் பண்ணவே ஆரம்பித்தேன். ராஜராஜன் அவர்களிடத்தில் வாதம் பண்ணும்போது அவர் வாதம் பண்ண வந்தது ராஜேந்தர். யாரு? ராஜராஜன். ராஜராஜனுக்கு நீங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, இந்த ராஜராஜன் தஞ்சையை கொண்டவன், ஆனால் அவன் பெற்றெடுத்த மகன் ராஜேந்திரன் மட்டும்தான் கங்கையை கொண்டவன். இங்க ஒரு நண்பர் சொன்னாரு, பாரதி மோகன், அந்த ராஜராஜன் தஞ்சையை கொண்டான். ராஜராஜன் வந்து என்கிட்ட பேசின ஒண்ணு, நான் பேசிய பேச்சை, என் அறிவாற்றலை, என் ஜோதிட அறிவை, என்னுடைய பண்பை, என்னுடைய அன்பை, அவர் அன்றைக்கு ஈர்க்கப்பட்டவர், இன்று வரைக்கும் என் மீது தாழாத ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு முதல்ல அன்பு வேணும் சார், தன்னம்பிக்கை வேணும். அதில் அவர் சொன்னார், ஜோதிடத்தில் மேத்தாலாம் கூட என் மேலே வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நான் என்னடா போய் இந்த பாட்டு எழுதிக்கிட்டு சினிமாவில் இவ்வளவு சாதிச்ச இந்த டி ராஜேந்தர் இப்படிலாம் ஜோதிடம் பேசுகிறாருன்னு கூட நண்பர் நினைக்கிறான். நான் இந்த ஜோதிடத்தை படித்தது கூட தமிழால தான். உண்மையில இன்னைக்கு பார்த்தா புதன் கிழமையாங்க, புதன் இருக்கக்கூடிய இங்க பெண்கள் அத்தனை பேரும் பச்சையில் நீங்க ஆடை தரிச்சிருக்கீங்களே, ரொம்ப விசேஷம். இன்னைக்கு என்னன்னா புதன் கிழமை, புதனோட நிறமே வண்ணமே பச்சை. உங்களே அறியாம இதெல்லாம் நிகழுது. திருமணம் பண்ணி வைக்கக்குள்ள அந்த அரசாணி கால்னா ஏன் அரச மரத்தை வச்சான்? அதில் இருக்கிறது பச்சை. அதில் ஒரு சிவப்பு ஆடையை கட்டுவாங்க, என்ன தெரியுமா? அது செவ்வா.
செவ்வாயோட நகரம் சிகப்பு. நீங்க போட்டிருக்கீங்களா மாலை, இது மஞ்சள் குரு. நீங்க கட்டிருக்கீங்களா வேட்டி வெள்ளை நேரம், அது சுக்கிரன். இப்படி நவகிரகமுமே உங்ககிட்ட இருக்கு, அவங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கு. இப்படி பல சூட்சம் இருக்கு. இன்றைக்கு கன்னி ராசியில புதன் வீட்டில் வந்து குரு உட்கார்றான்னா அது வந்து கன்னி ராசிக்கு ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு பாட்டுனா இல்லைன்றான் அகத்தியன். என்ன சொல்றான்? மால் வீடு உடலாகி மகிமை செய் சப்தமத்தோன் உடலேற உயிரே போயினும் மீள்வான் தின்னம் சவமே ஆகினும் சாவான் இல்லைன்றான். புதனோட வீட்டில் குரு உட்கார்ந்திருந்தா இது பலன் என்பதை ஒரு பாட்டா சொல்றான் கவிஞன். ஒருத்தனோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி செவ்வா இல்ல ராகு கேதுன்னு பாம்பு இது இருந்தா என்ன பலன்னா, நீ வந்து உடம்பு சரியில்லையா, ஜுரமா குரோசின் கொடு, தொண்டை த்ரோட் இன்ஃபெக்ஷனா எரித்ரோமைசின் கொடுன்னு மருத்துவம் மட்டும்தான் எழுத முடியுமா? ஜோதிடம் எழுதுனா 6ஆம் இடத்துல இந்த கிரகணம் இருந்தா என்ன பலன் என்பதை புலிப்பாணி பாட்டா எழுதுனா. பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனவனை கண்டால் குவளையத்தில் புலி கண்ட பசுபோலாவர் பாட்டு பாட்டா எழுதி வச்சிருக்கிறான். பாரப்பா பகலவனும், பகலவன் என்றால் சூரியன், செய் என்றால் செவ்வாய். பாரப்பா பகலவனும் சனி செய், சனியோ இல்லை செவ்வாயோ, பாம்பு 2 ராகு கேது என்ற பாம்பு இவை 6ஆம் இடத்திலே இருந்தால், கூரப்பா குமரனவனை கண்டால், கூறுரா அந்த குமரனை பார்த்தால், அந்த இளைஞரை பார்த்தால் கோளையத்திலே பூலோகத்திலே புளிய பார்த்த பசுக்கள் ஓடுவதைப் போல அவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் என்று. இவ்வளவு தைரியமா டி ராஜேந்தர் ஏன் இருக்கா? நான் மட்டும் இல்லை, எவ்வளோ தைரியமா இருந்தா 6ஆம் இடத்தை பாருனா அங்க செவ்வாய் இருக்குன்னா. செவ்வாய் என்றால் முருகு, செவ்வாய் என்றால் முருகன், அழகு என்றால் முருகு. என் முருகனே செவ்வாய் உடையவன் அல்லவா, அவன் தான் அங்காரகன். அந்த செவ்வாய் மட்டும் 6ஆம் இடத்தில் இருந்தா பாட்டு சொல்றான். காதலாம் 6ஆம் இடத்தில் கடினராய் தீக்கோல் விட்டிருக்க ஓது பொல்லார்க்கு பொல்லான் குறைத்த வேலவனை போல் பூ உலகில் சத்துருக்கள் அனைவரும் மிரண்டு கைக்கு போர்ன்றான். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 2350 செல் நம்பர் 9840019245 9282158287.